Hi guys. So this நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் விண்டோஸ் சர்வர் இன் பிளேஸ் அப்கிரேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன் பிளேஸ் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன் பிளேஸ் அப்கிரேட், வாட் இஸ் த ப்ரீ ரெக்வசைட்ஸ் ஆஃப் இன் பிளேஸ் அப்கிரேட், ஒரு அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரீ ரெக்வசைட் செக் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது. கேஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி why we are going for the activity, first point. Second point, what is the plan of action, நம்ம அந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ண போகிறோம். Third point, what is the rollback plan in case if the activity is failure என்ன பண்ணுறது. அப்புறம் what is prerequisite, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீ ரெக்வசைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்தால் அந்த ஆக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆக்டிவிட்டி ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் இன் பிளேஸ் அப்கிரேட். ஸோ இன் பிளேஸ் அப்கிரேட்னா விண்டோஸ் சர்வரை ஒரு ஓஷனில் இருந்து இன்னொரு ஓஷனுக்கு அப்படியே அப்கிரேட் பண்ணுறதுக்கு பேர் இன் பிளேஸ் அப்கிரேட். விச் மீன்ஸ் என்கிட்ட விண்டோஸ் சர்வர் 2016 இருக்குன்னு வச்சுப்போம், இருக்குது என்கிட்ட. ஓகே, விண்டோஸ் சர்வர் 2016 இருக்குது. அந்த விண்டோஸ் சர்வர் இருக்கு இல்லையா, 2016 இருந்து அதை 2025 விச் இஸ் லேட்டஸ்ட் வேர்ஷன் 2025க்கு நான் வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன். அப்படி நான் அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட வேர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா போயிட்டு நம்மகிட்ட விண்டோஸ் 2016 இருக்குது. we are going to upgrade 2016 to 2025. but before going for the upgrade we have to check the prerequisite. okay, இப்போ in place upgrade என்ன சொல்லிடுறேன். see, in place upgrade is nothing but keeping all the data, reserving all the configuration settings. உதாரணத்துக்கு நான் இந்த சர்வரில் இன்பிளேஸ் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ, என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ, என்னென்ன டேட்டா இருக்கோ அது அப்படியே அங்கே வந்துடும், எதுவுமே சேஞ்ச் ஆகுது. உதாரணத்துக்கு இதில் வந்து டி ட்ரைவை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே டி ட்ரைவ் வந்து ஷேர் ஆகும். இதில் ஒரு ஃபைலில் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா அது அங்கே ஃபைல் இருக்கும். ஆக்சுவலி இது டி ட்ரைவ் இல்லை, லெட் மீ மேக் சம் டி ட்ரைவ் ஆன் திஸ் ஃபைல். ஒரு டி ட்ரைவ் போட்டுட்டு உங்களை காமிக்கிறேன் ஸோ தட் அது எப்படி அப்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட் மீ ஆட் நியூ ஹார்ட் டிஸ்க். ஸோ 20 GB ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சர்வரை வந்து அப்டேட் பண்ணுறப்ப என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அந்த செட்டிங்ஸ் அப்படியே இருக்குதா. ஓகே, தென் அதில் இருக்க டேட்டாலாம் அப்படியே இருக்குதா அதெல்லாமே பார்க்க போகிறோம். that is called in place upgrade. நீங்கள் வந்து ரெண்டு விதமாக போகலாம். ஒன்று க்ளீன் இன்ஸ்டால் போகலாம் அல்லது இன் பிளேஸ் அப்கிரேட் போகலாம். க்ளீன் இன்ஸ்டால் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறது. உதாரணத்துக்கு என்கிட்ட இப்போ ஒரு சர்வர் இருக்குது, இந்த சர்வர் இருக்குது, இது வந்து 2016 சர்வர். இந்த சர்வரை நான் இதே சேம் சர்வரை ஐ வில் கோ ஃபார் க்ளீன் இன்ஸ்டால் 2016 2025க்கு கம்ப்ளீட்டாக கொண்டு போகலாம். அப்படி க்ளீன் இன்ஸ்டால் பண்ணோம்னா என் டேட்டா எல்லாமே வைப் ஆயிரும். ஓகே, எந்த டேட்டாவும் இருக்காது, எந்த செட்டிங்ஸோ கான்ஃபிகரேஷனோ இதில் ஸ்டோர் ஆகாது. ஸோ இப்போ நான் அதில் ஒரு இ ட்ரைவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இ ட்ரைவில் ஒரு டேட்டா வச்சுக்கிறேன். இந்த டேட்டாவில் ஒரு சும்மா ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் வந்து ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இந்த ஃபைலை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃபைல் வந்து ஷேர் ஆயிடுச்சு, ஷேரிங்கில் ஆல்ரெடி இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ வேறு எது செட்டிங்ஸ் இருக்கா? வேறு இதில் வந்து செட்டிங்ஸு, ஐபி அட்ரஸ், டேட்டா, கான்ஃபிகரேஷன்ஸு எதுவுமே மாறாது இன்பிளேஸ் அப்கிரேட் பண்ணுறப்ப. சரியா? ஸோ அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் த அப்கிரேட் வி ஹேவ் டு செக் த ப்ரீ ரெக்வசைட். அந்த ப்ரீ ரெக்வசைட்டில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது அப்கிரேட் பாத். வாட் இஸ் அப்கிரேட் பாத்? அப்கிரேட் பாத்னா என்னென்னா, ஒரு வேர்ஷனில் இருந்து இன்னொரு வேர்ஷனுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணுறது அப்கிரேட் பாத்துன்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு என்கிட்ட இப்போ ஒரு 20 என்கிட்ட இப்போ வந்து ஒரு 2012 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2012 சர்வரை வந்து டேரெக்டாக 2025க்கு அப்டேட் பண்ண முடியாது. ஓகே, தெர் இஸ் நோ அப்டேட் பாத்து. அப்போ அந்த 2012 சர்வரை நான் 2016க்கு R2க்கு அப்டேட் பண்ணும். அது விண்டோஸ் 2012, 2012 R2, 2016, 2019, 2022, 2025 இதெல்லாம் சர்வர்ஸ். இப்போ என்கிட்ட ரொம்ப பழைய சர்வர் இருக்குது. இந்த சர்வர் ரொம்ப ஓல்டு சர்வர். ஓகே, இந்த சர்வர் ரொம்ப ஓல்டு சர்வர். என்கிட்ட விண்டோஸ் சர்வர் 2012 R2 இருக்குது அப்படின்னா அந்த 2012 R2வை டேரெக்டாக என்னால் விண்டோஸ் 2025 அப்டேட் பண்ண முடியாது. அப்போ நான் இதில் இருந்து 2019க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே உங்களுக்கு தெரியுதா 2012 R கைஸ், இது சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் த அப்டேட் பாத் ஃபார் விண்டோஸ் சர்வர்? ஓகே, R2ல இருந்து நான் 2019 போய்க்கலாம். தென் அதுக்கப்புறமா நான் இங்கே வரணும், 2025க்கு வரணும். சரியா? என்கிட்ட விண்டோஸ் 2016 இருந்தால் நான் டேரெக்டாகவே 2025 போய்க்கலாம். 2019 இருந்தால் டேரெக்டாக 2025 போய்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது என்னென்னு இதில் டவுட் இல்லைல்ல கைஸ்? இதில் டவுட்ஸ் இருக்கா? கேன் சம்மோன் அக்னாலேஜ்? புரியுது. இப்போ 12 இருந்து டைரக்டா 25க்கு பண்ண முடியாது. அதுக்கு R2க்கு பண்ணிட்டு அது கண்ட பண்ணிக்கலாம். ஆமா, இப்போ R2 நீங்க வச்சு மோஸ்ட்லி இப்போ எல்லா இடத்துலயும் R2 தான் ரன் ஆகும். விண்டோஸ் சர்வர் 2012 வந்து எங்கேயுமே கிடையாது. இப்போ மோஸ்ட்லி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சம் பிளேசஸ்ல விண்டோஸ் சர்வர் 2012 இருக்குது. அப்போ அந்த 2012 R2 2012 வச்சிருக்க மாட்டாங்க. இது மோஸ்ட்லி இப்போ யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. 2012 R2 தான் மோஸ்ட்லி பழைய சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இதுவுமே டீகமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்கேஸ் 2012 R2 இருந்துச்சுன்னா டேரெக்டாக 2025 அப்டேட் பண்ண முடியாது. 2025 லேட்டஸ்ட் வெர்ஷன், அதை உங்களால் டேட்டா அப்டேட் பண்ண முடியாது. அப்போ 2012 R2ல இருந்து ஐ ஹாவ் டு கோ ஃபார் 2019 அல்லது 2016, ரெண்டு ஏதோ ஒரு வருஷம் போய்க்கலாம். தென் அங்கே இருந்து டேரக்ட்லி ஜம்ப் டு 2025. புரியுதுங்களா? இப்போ என்கிட்ட 2016 இருக்குது அப்படின்னா நான் எதுவுமே பண்ண வேண்டாம், டேரெக்டாகவே ஐ கேன் அப்கிரேட் டு 2025. என்கிட்ட 2019 இருக்குது அப்படின்னா டேரெக்டாக ஐ கேன் அப்கிரேட் டு 2025. ஏன்னா 2022 இருக்குன்னா டேரெக்டாக ஐ கேன் அப்கிரேட் டு 2025. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்கிரேட் பாத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சர்வர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த ப்ரீ ரெக்வசைட், அந்த சர்வர் இன்பிளேஸ் அப்கிரேட் பண்ணுறோன்னா எந்த சர்வர்லேருந்து எந்த சர்வர் அப்கிரேட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் 2012 வச்சுருக்கீங்க, டேரெக்டாக அங்கே 2025 நீங்களே வந்து தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஆகாது. அப்போ தேர் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட். அந்த ப்ரீ ரெக்வசைட்டில் ஒன் ஆஃப் த ப்ரீ ரெக்வசைட் அப்கிரேட் பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ அந்த அப்கிரேட் பார்த்தில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 2012 இருந்து 2016 வரணும் அல்லது 2019 வரணும். தென் அதுக்கப்புறம் தான் 2025 வரணும். அப்போ முதலையே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஆல்சோ சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் 2019 2016 போகிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ எங்கிட்ட 2016 இருக்குது அப்படின்னா டேரெக்டாக 2016 இருந்து 2025 போயிடலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. இன்கேஸ் இஃப் ஐ எம் ரன்னிங் த மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வீஸ் VM, ஓகே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்னு தெரியல, மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வர்.
ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வர் இருந்துச்சுன்னா you cannot directly upgrade to 2016 to 2025. Okay, once again. Okay, so 2025 server இப்போ 2016 இருந்து டேரக்டா 2025 அப்டேட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் இஃப் யூ ஆர் ரன்னிங் a cluster server மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூ கேன் நாட் டைரக்ட்லி அப்கிரேட் டு 2025. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 16லேருந்து 2019 2022 தென் 2025 இட்ஸ் வந்து இட்ஸ் எக்ஸப்ஷனல் கேஸ். நான் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் ஃபார் எக்ஸப்ஷனல் கேஸ். இன் கேஸ் இஃப் யூர் சர்வர் ரன்னிங் ஆன் மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வர் அந்த கேஸில் மட்டும் நீங்கள் 16லேருந்து 19 22 அதே 2025 போகலாம். அதர்வைஸ் யூ கேன் டைரக்ட்லி ஜம்ப் ஆன் டு 2016லேருந்து 2025 போய்க்கலாம். இப்போ ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2016 தான் இருக்குது. 2016லேருந்து 2019 ஆர் 2025 அவங்க வந்து மைக்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா, 2012 சர்வர் வந்து ஆல்மோஸ்ட் 95% வந்து டீகமிஷன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் சில என்வரான்மெண்ட்டில் சில டிபெண்டன்சிக்காக தே ஆர் ரன்னிங் 2012 சர்வர், 2012 R2 சர்வர். ஸோ நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டிய 2016 தான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 நம்ம டேரெக்டாக 2025 அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட 2022 இருந்தாலும் அது டேரெக்டாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 2016 அடுத்து வரத எந்த வெர்ஷனாக இருந்தாலும் யூ கேன் டேரெக்ட்லி அப்கிரேட் டு த 2025. பட் இன்கேஸ் இஃப் ஆர் ஹேவிங் 2016 கிளஸ்டர் சர்வீஸ் ரன் ஆச்சுன்னா அதை மட்டும் டேட்டா அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ ஆன் தேட் டைம் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் அப்கிரேட் 2016, 2019, 2025. ஓகே, ஃபைன். ஸோ ஒரு அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் யூ கேன் ஏபிள் டு அப்கிரேட். அதர்வைஸ் த அப்கிரேட் மே ஃபெயிலியர். அதர்வைஸ் ஆஃப்டர் த அப்கிரேட் சம் சர்வீசஸ் மே பி ஃபெயிலியர். நீங்கள் ப்ரீரெக்வசைட்லாம் பக்கமாக செக் பண்ணிட்டீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அப்ளிகேஷன்லையோ செட்டிங்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் நீங்கள் ப்ரீரெக்வசைட் செக் பண்ணாமல் பண்ணிங்கன்னா தேர் இஸ் அ மல்டிபிள் பிரச்சனை வரும். நீங்கள் அப்கிரேட் பண்ணுறப்ப அப்கிரேட் ஃபெயிலியர் ஆகும், ஆர் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் ஏதாவது இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, வாட் ஆர் த கன்சிடரேஷன்ஸ், லைக் வாட் ஆர் த ப்ரீரெக்வசைட் வி ஹேவ் டு செக் பிஃபோர் த அப்கிரேட்? ஸோ ஃபஸ்ட்டு அப்கிரேட் பார்த்து நீங்கள் செக் பண்ணணும். அதாவது சப்போர்ட்டட் பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் எதுலேருந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. தென் பேக்கப் நீங்கள் எடுத்துக்கணும் சர்வரை. ஏன் அப்படின்னா நம்ம அப்கிரேட் பண்ணுறப்ப இன்கேஸ் இஃப் சர்வர் இஸ் ஃபெயில் நம்ம டேட்டா வந்து கரெக்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு டேக் எ பேக்கப். வாட் கைண்ட் ஆஃப் பேக்கப்? சி, இஃப் யூ ஆர் ரன்னிங் எ ஃபிசிக்கல் சர்வர் வி கேன் கோ ஃபார் த இன்க்ரிமெண்டல் பேக்கப், ஃபுல் பேக்கப். ஓகே, சி இப்போ ரெண்டு டைப் ஆஃப் சர்வர் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபிசிக்கல் சர்வர் இருக்குது, விர்ச்சுவல் மிஷின் சர்வர் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஃபிசிக்கல் சர்வர்லேருந்து விர்ச்சுவல் மிஷினுக்கு மாறிட்டாங்க. பட் சம் கேசஸ் physical server ரன் ஆகிட்டு தான் இருக்குது ப்ரொடக்ஷனில். ஓகே, இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஃபிசிக்கல் சர்வர் யூ கேன் டேக் பேக்கப் பை த பேக்கப் டூல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கிரிட்டிக்கல் சர்வருக்கும் பேக்கப் ரன் ஆகும். லைக் காம்வால்ட் பேக்கப், கோஎசிட்டி பேக்கப், நெட் பேக்கப், இந்த மாதிரி பேக்கப் ரன் ஆகும். அந்த பேக்கப் மூலமாக யூ கேன் டேக் எ பேக்கப், தென் யூ கேன் கோ ஃபார் த ஆக்டிவிட்டி. இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் விர்ச்சுவல் சர்வர் லைக் விர்ச்சுவல் மிஷின் யூ கேன் டேக் எ ஸ்னாப்ஷாட் பேக்கப். அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் வி சென்டரில் இருந்து ஸ்னாப்ஷாட் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் த அப்கிரேட் யூ ஹேவ் டு செக் இது வெதர் இட்ஸ் அ ஃபிசிக்கல் சர்வர் ஆர் விர்ச்சுவல் சர்வர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபிசிக்கலாக விர்ச்சுவலாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா MS Info 32 போனீங்கன்னா MS Info 32 போங்க. இப்போ என் லேப்டாப் இது. ஓகே, என் லேப்டாப்பில் நான் MS Info 32 போடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் நேம் வருது, மாடல் நம்பர் வருது. இது வந்து ஒரு ஃபிசிக்கல். ஓகே, இன்கேஸ் நான் விர்ச்சுவல் மிஷினில் MS Info 32 போட்டேன் அப்படின்னா இதில் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனுஃபேக்சரர் VMware, சிஸ்டம் மாடல் VMware அப்படின்னா இது வந்து விர்ச்சுவல் மிஷின் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அசியூம் தட் இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து விர்ச்சுவல் மிஷின் அர்த்தம். இப்படி இல்லாமல் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு ப்ரொடக்ஷனில் வந்து HP, டெல், சிஸ்கோ அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சிஸ்கோ,
ஹெச்பி டெல்னு வந்துச்சுன்னா அது ஃபிசிக்கல் சர்வர்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்கப் முதல் ஸ்கெடியூல் பண்ணணும். கேஸ் எனிபடி கேன் அப்கிரேட், யாராலும் அப்கிரேட் பண்ணலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரீரெக்வசைட் நம்மளோட கிளாஸோட மெயினான நோக்கமே நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா நான் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க, ஓகே அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அங்கே போயிட்டு யூ ஷுட் நாட் ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டிஸ் டியூரிங் த அப்கிரேட் ஆர் டியூரிங் த ஆக்டிவிட்டி. அதுக்காக தான் நான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் த திங்ஸ். தயவுசெய்து நான் சொல்கிறத நோட்ஸ் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கீங்களோ யூ கேன் ஈஸிலி கிளியர் த இன்டர்வியூ. இன்கேஸ் யூ ஆர் நாட் டேக்கிங் நோட்ஸ், வெரி டிஃபிகல்ட் டு கிளியர் த இன்டர்வியூ. நான் சொல்லிட்டேன், இப்போயே சொல்லிட்டேன். இன்டர்வியூ கிளியர் பண்ண நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டேக் ஆன் த நோட்ஸ். அதை நான் ஷார்ட் ஃபார்மாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை நான் வீடியோ எப்போயுமே பார்ப்பேன், என்கிட்ட யூடியூப் ஆக்சஸ் தான் இருக்குது, நான் இப்போ வீடியோ பார்த்துப்பேன் நினச்சிங்கன்னா எஸ் பார்த்துக்கலாம். பட் பிஃபோர் கோயிங் ஃபார் த இன்டர்வியூ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் சம்திங். ஓகே, அந்த டைமில் யூடியூப் வீடியோ ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு சின்ன சின்ன டெஃபினேஷன் டேட்டாவை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் ப்ளீஸ் டேக் ஆன் த நோட். ஓகே, பேக்கப் எடுத்துக்கிறோம். ஃபிசிக்கல் சர்வர் விர்ச்சுவல் சர்வர் பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் சப்போர்ட். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு 2012 வந்து வச்சுருக்கீங்க, 2012 ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதே அப்ளிகேஷன் 2016 அல்லது 2025 சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் வந்து முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பழைய அப்ளிகேஷன்லாம் லேட்டஸ்ட்டு வேர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது. சரியா? ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஹார்ட்வேரில், அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வரில் இருக்கிற CPU 1.4 GHz இருக்கணும் அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். அந்த CPU வந்து 64 பிட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து மோஸ்ட்லி சர்வரில் பார்த்தீங்கன்னா இன்டெல் CPU, இன்டெல் Xeon CPU யூஸ் பண்ணுவோம் அல்லது AMD ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம். சரியா? அந்த ப்ராசஸரில் நம்மளோட சர்வரோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்க இங்கே பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா இதிலே வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ராசஸரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 13 ஜென்ரேஷன் ப்ராசஸர், இதில் எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுது, எவ்வளோ கோர் இருக்குன்னு இங்கே பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி 1.4 GHz ரொம்ப கம்மியானது தான். ஆக்சுவலி இப்போ வர ப்ராசஸர் எல்லாமே 1.2 வருது. எல்லா ப்ராசஸரும் மோஸ்ட்லி 2.0 தான் போட்டுட்ருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ரேமு, கரெக்டான ரேம் 32 GB, ஒரு மினிமம் ஒரு 4 GB ரேம் இருக்கணும். டிஸ்க் ஸ்பேஸ் மினிமம் ஒரு 32 GB டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கணும். பட் ப்ரொடக்ஷனில் போகிறப்ப அவ்வளோ கம்மியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து 2 CPU அதுக்கு கொடுத்துக்கோங்க, 4 GB ரேம் கொடுத்துக்கோங்க, 60 GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துக்கோங்க. இதாவது மினிமம் ரெக்யர்மெண்ட். ஐம் டெல்லிங் அபவுட் த மினிமம் ரெக்யர்மெண்ட். ஓகே, ஒரு சர்வரை நீங்கள் டெப்ளாய் பண்ண போகிறீங்க, ஒரு சர்வரை நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு மினிமம் ரெக்யர்மெண்ட் ஒன்று இருக்குது, ரெக்கமெண்டேஷன். அதுவும் இல்லாமல் அதுக்கு ஐடியல் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 2012 மினிமம் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு 2 GB போதும். அதே மாதிரி 32 GB ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதும். பட் தட் வில் நாட் பி சஃபிஷியன்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன். ஓரளவு அது நல்லா இருக்கணும் அப்படின்னா 4 GB ரேமாவது இருக்கணும், 60 GB ஹார்ட் டிஸ்காக இருக்கணும். ஆனால் ப்ரொடக்ஷனில் 4 CPU கொடுத்துருப்பாங்க, ஒரு 8 GBக்கு மேலே தான் கொடுத்துருக்கே செஞ்சிடும். ஒரு 8 GB ரேம், 16 GB ரேம் கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB ஹார்ட் டிஸ்க் அதுக்கு மேலே தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் UEFI எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ வாட் இஸ் UEFI அப்படிங்கிறது நான் பயாஸ் கிளாஸில் எடுத்திருந்தேன். ஓகே, பயாஸ் கிளாஸில் லெகசி பயாஸ்னால் என்ன, UEFI பயாஸ்னால் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு அதில் தெளிவாக எடுத்திருந்தேன். UEFI அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட்டு பயாஸ் வெர்ஷன். இதில் செக்யூர் பூட் சப்போர்ட் பண்ணோம். விர்ச்சுவல் மிஷினில் பொறுத்த வரைக்கும் either if you go for the virtual machine or physical server, அது வந்து UEFI சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி செக்யூர் பூட் வந்து எனேபிள் பண்ணணும். அதில் செக்யூர் பூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பயோஸில், அது எனேபிளாக இருக்கணும். அதே மாதிரி TPM, ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். இந்த TPM வந்து விர்ச்சுவல் மிஷினில் எனேபிளாக இருக்கணும். இன்கேஸ் இஃப் யூ கோயிங் ஃபார் த ஃபிசிக்கல் சர்வர், அதில் பயாஸில் இந்த TPM வந்து எனேபிளாக இருக்கணும். TPM வெர்ஷன் 2.0 இருக்கணும், இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்.
இன்கேஸ் விர்ச்சுவல் மிஷின் போகிறீங்கன்னா அதில் விர்ச்சுவல் டிபிஎம் வந்து எனேபிளாக இருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் செக். அதே மாதிரி டிஸ்க் ஸ்பேஸ், கம்மிங் டு த ஹார்ட்வேர் பார்ட்டு, டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 32 GB மினிமம், பட் ஒரு 100 GB இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பூட் மோடு வந்து கண்டிப்பாக UEFA தான் இருக்கணும், செக்யூர் பூட் எனேபிளாக இருக்கணும். ஓகே. அதே மாதிரி டிபிஎம் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் வந்து 2.0 வெர்ஷன் வந்து 1.0 இருக்குது, 1.1 இருக்குதுன்னு நினைக்கிறேன். தென் 2.0 இருக்குது. 1.1 வெர்ஷன் கூட ஓகே தான், பட் 2.0 போட்டிங்கன்னா பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பெட்டரான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகே டிபிஎம்மில். அப்புறம் பிஃபோர் கோயிங் ஃபார் த அப்கிரேட் யூ ஹேவ் டு கோ ஃபார் த ஃபிம்மர். இன்கேஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் ஃபிசிக்கல் சர்வர், கேஸ் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், ஃபிசிக்கல் சர்வர் என்ன பண்ணணும், விர்ச்சுவல் சர்வர் என்ன பண்ணணும், அப்படி தெளிவாக நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ கோ ஃபார் த ஃபிசிக்கல் சர்வர் அப்கிரேட் அப்படின்னா, ஃபிசிக்கல் சர்வரில் ஃபிம்மர் வந்து டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் கிளாஸ் நான் வந்து நான் எடுக்கலை, வந்து எடுப்பேன் நான், மோஸ்ட்லி கண்டிப்பாக எடுப்பேன் நான், அது முக்கியமான கிளாஸ் அது. டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் must be update before the upgrade. நீங்கள் 26 22 போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடியே ஃபிம்மர் அப்கிரேட் பண்ணணும். முக்கியமாக HPA ஸ்டோரேஜு, நிக்கார்டு, ரெய்டு கண்ட்ரோலர், பயாஸ் ஃபிம்மர் இதெல்லாமே யூ ஷுட் அப்கிரேட். இதெல்லாம் எதுக்கு, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம், வாட் இஸ் ஃபிம்மர், இது எதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், என்ன பர்பஸ் இதில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். பட் இதை பற்றி நான் லேட்டாக சொல்லித்தரேன். வாட் இஸ் ஃபிம்மருங்கிறது லேட்டாக ஒரு தனி கிளாஸில் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஃபிம்மர் ஹேஸ் டு அப்கிரேட் பிஃபோர் த அப்கிரேட். ஓகே. அப்புறம் பேட்ச், நீங்கள் 26 2025 போகிறீங்க அப்படின்னா 2016 லேட்டஸ்ட் பேட்ச் இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் லேட்டஸ்ட் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா யூ மே அவாய்ட் சம் ப்ராப்ளம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம். டேட்டா நம்ம 26 25 இன்ஸ்டால் டேட்டா அப்டேட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் நீங்கள் பேட்சை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 2016 லேட்டஸ்ட் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்கிரேட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்கும் எல்லாமே. சரியா? அப்புறம் கிளஸ்டர் செக்கு. இன்கேஸ் உங்கள் சர்வர் வந்து மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வராக இருந்துச்சுன்னா 2016 டேட்டா 2025 போக முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் 2019 22 25 அப்படி தான் போக முடியும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டொமைன் கண்ட்ரோலராக இருந்துச்சுன்னா உங்கள் சர்வர், உங்கள் விண்டோஸ் சர்வர் டொமைன் கண்ட்ரோலராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த FSM ரோல் ரெப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஏடிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். சரி, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், போன கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, வாட் இஸ் ஏடிசி. பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும், தென் ADC additional domain controller இருக்கும். So whenever we go for the activity in primary domain controller, we have to transfer the role from primary to additional. அப்போ தான் யூசர் கேன் ஏபிள் டு லாகின். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆக்டிவ் டைரக்டரியில் இப்போ இது ஒரு விண்டோஸ் சர்வர், ஆக்டிவ் டைரக்டரி சர்வர்னு வச்சுப்போமே, அந்த சர்வரில் யூசர்ஸ் இருப்பாங்க, குரூப்ஸ் இருக்கும். அவங்க எல்லாமே ஒரு நிமிஷம் கூட சர்வர் டவுன் ஆகாமல் இருக்கணும். ஒரு நிமிஷம் சர்வர் டவுன்னா நிறைய பேரால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஃபைல் ஷேரிங் நடக்காது, டொமைனில் லாகின் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனை வரும். அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, FSM ரோல் இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லையா, டொமைன் நேமிங் மாஸ்டர், ஸ்கீமா மாஸ்டர், RID, PDC, இன்ஃப்ரா மாஸ்டர், இதெல்லாமே யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் தி FSM ரோல்ஸ் ஃப்ரம் பிரைமரி டொமைன் கண்ட்ரோல் டு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர். அப்புறம் ரெப்ளிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆனதான் செக் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக மாற்றிட்டு, இது ஒரு தனி கிளாஸ். ஆக்சுவலி ஒரு டொமைன் கண்ட்ரோலரை நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா அதுவே ஒரு மணி நேரம் கிளாஸ். அது நார்மலாக ஒரு சர்வர் அப்கிரேட் பண்ணுறது ஈஸி, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ரீரெக்வஸ்ட் செக் பண்ண போகிறீங்க, அப்கிரேட் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரு டொமைன் கண்ட்ரோலரை இன்பிளேஸ் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா நிறைய கன்சல்டேஷன் இருக்குது, அதெல்லாமே செக் பண்ணி தான் பண்ணணும். நம்ம இது தனியாக ஒரு கிளாஸே பார்க்கலாம், டொமைன் கண்ட்ரோலரை எப்படி இன்பிளேஸ் அப்கிரேட் பண்ணலாங்கிறது ஒரு தனி கிளாஸாக பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். பட் இப்போதே நோட் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் உங்கள் சர்வர் டொமைன் கண்ட்ரோலராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு FSM ரோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரெப்ளிகேஷன்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். தென் கடைசி ரோல் பேக் பிளான். வாட் இஸ் ரோல் பேக் பிளான்? நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன், அந்த ஆக்டிவிட்டி சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா எனக்கு தெரியாது. ஓகே, இன்கேஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் இஃப் த ஆக்டிவிட்டி இஸ் ஃபெயிலியர், வாட் இஸ் ரோல் பேக் பிளான்? இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்சில் மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து சும்மா பண்ண மாட்டோம், இது ஒரு பெரிய ஆக்டிவிட்டி, இன்பிளேஸ் அப்படி பெரிய ஆக்டிவிட்டி. இது வந்து சேஞ்ச் ரைஸ் பண்ணுவாங்க. சேஞ்சுங்க ஒரு ப்ராசஸ், ஐடிஎல் ப்ராசஸ். அது அந்த சேஞ்சில் we have to mention what is the plan of action, what is the prerequisite, what is the இந்த அப்டேட் பண்ணால என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு ஆட் ஆகும், what is the roll back plan. இதெல்லாமே நீங்கள் சொன்னால் தான் இது அப்டேட் பண்ணுறதுக்கே உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த சேஞ்சை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ரோல் பேக் பிளான் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பேக்கப் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஃபிசிக்கல் சர்வராக இருந்தால் நீங்கள் எக்ஸ்டர்னல் பேக்கப் எடுக்கணும், லைக் காம்பவுண்ட் பேக்கப், நெட் பேக்கப், அந்த பேக்கப் எடுத்து வச்சுப்பீங்க. இமேஜ் ரோல் பேக்கப் ஆர் ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறப்ப ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பேக்கப்லேருந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது விர்ச்சுவல் மிஷினாக இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுப்போம், ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்கேஸ் ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்ணால் சரியாயிடும். விச் மீன்ஸ் ரோல் பேக் பிளான்னா ஒன்றும் கிடையாது. நம்ம 2025 அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நிறைய செட்டிங்ஸ் ஒர்க் ஆகலை, அப்ளிகேஷன் வந்து தப்பாக ரன் ஆகுது, ஹேங் ஆகுது, சர்வர் ஹேங் ஆகுது, சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது, அப்ளிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரிவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2016 மறுபடியும் போயிடும். ஓகே, ரோல் பேக், அதுதான் ரோல் பேக்குன்னு சொல்கிறோம். ரிவர்ட்னா திருப்பி போகிறது. ஸோ ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணிட்டோம்னா திருப்பி அதே பழைய வெர்ஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்ன நீங்கள் சொல்லுங்கள். ரீசெட் பண்ணுற போல ப்ரோ, அப்படி தானே? நோ நாட் அ ரீசெட். இல்லை ரீசெட்டுங்கிறது வேறு, ரிவர்ட் இதை பற்றி நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன். வாட் இஸ் ஸ்னாப்ஷாட்டுங்க தனி கிளாஸில் எடுப்பேன். சி, இது ஒரு பேக்கப். ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது பேக்கப். நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கப் எடுக்கிறீங்க, சரியா? அந்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆச்சுன்னா மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கே வந்துடும். டைம் மிஷின் மாதிரி வச்சுக்கோங்களேன். டைம் மிஷினில் அந்த பழைய டைம் போகணும் அப்படின்னா போயிடலாம் இல்லையா, அந்த மாதிரி தான். பழைய ஸ்டேட்டு 2016 என் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆச்சோ, என் டேட்டா பேஸோ அப்படியே போயிடும். பழைய ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துடும் நீங்கள் அந்த பேக்கப் எடுத்திருந்தால். ஓகே, அதனால தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் இங்கே வந்து பேக்கப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா ஃபெயிலியர் ஆகுமா சக்ஸஸ் ஆகுமா நம்ம தெரியாது. ஸோ அது ஃபெயிலியரோ சக்ஸஸோ வாட் எவர் இட் இஸ், பேக்கப் எடுத்து ஆகணும். தட் இஸ் அ மேண்டேட்டரி திங்ஸ். இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு தான் தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் த அப்கிரேடு, சரியா? அப்புறம் சர்வர் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. சர்வரில் வந்துட்டு ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணுங்கள். ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணிவிட்டு அந்த சர்வரில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் ரைட்ஸ் வாங்கிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ப்ரீரெக்வசைட்ஸ், ஹவு டு அப்கிரேட். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே.